யாஷ் நடிப்புல டாக்ஸிக்னு ஒரு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது வந்து யஷ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு மைல்ஸ்டோன்னே நினைக்கலாம். எல்லாருமே இது வந்து பேன் இந்தியா கிடையாது. பேன் வேர்ல்டுல ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்ட்டு எல்லாத்தாலும் போற்றப்படுது. கேஜிஎஃப்க்கு அடுத்து யஷ்க்கு ஒரு நல்ல படம் கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கும்போது, என்னப்பா நல்ல படம், பயங்கரமான ஒரு படம் குடுக்குறேன்ப்பா. உன் தலையில ஒரு கிரீடத்தையே எடுத்து வைக்கிறேன்ப்பா. நீதான்ப்பா இதுக்கு மேல டாப்பு. மத்தவன் எல்லாம் டூப்புப்பா. அப்படின்ற மாரி வந்திருக்க ஒரு படம் தான் இந்த டாக்ஸிக்ன்ற படம். ஆக்டிங்கா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், அப்படியே துப்பாக்கியில சுடுறதா இருக்கட்டும், சும்மா அப்படியே பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குங்க. அப்படின்னு யாருன்னா சொன்னா, அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு, அப்படியே அந்த வீடியோவ ஸ்வைப் பண்ணிடு. படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல மனசாட்சிப்படி சொல்லுங்கடா, படத்த தான் எடுத்து வச்சிருக்கீங்களா? சத்தியமா சொல்றேன்டா. எல்லாத்துக்கும் கதை என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல புரியலாம். கதைய நான் சொல்றேன். நீ ஃபைனலுக்கு வேண்டாம். நான் கிளைமாக்ஸ்ல வரல. 10 நிமிஷத்துல புரியலாம். இல்ல ஒரு 20 நிமிஷத்துல புரியலாம். இல்ல ஒரு 1/2 மணி நேரத்துல புரியலாம். டேய் என்னதான்டா சொல்ல வர்றீங்க அந்த கதையில? அ எங்க பார்த்தாலும் சிகரெட்டு, எங்க பார்த்தாலும் சரக்கு. இந்த ஆஃபீஸ்லயோ, இல்ல இந்த பாருக்குல்லாம் போனீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஏரியான்னு இருக்கும். பார்லாம் போனீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஸ்மோக் பண்றாங்க. ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஏரியான்னு இருக்கும். அங்கலாம் போனீங்கன்னா, ஒரே புகை மூட்டமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் தம் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே புகை மூட்டமா இருக்கும். அ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த தியேட்டர் ஃபுல்லா எங்க பார்த்தாலும், அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல எங்க பார்த்தாலும் புகை மூட்டம். என்னடான்னு பார்த்தா தம்ம அடிச்சுட்டே இருக்கானுங்க. தம்ம அடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப யாஷ் ஒரு சைடு இப்படி தம் அடிக்கிறாருன்னா, அதே தம்ம வாங்கி அப்படியே பக்கத்துல நயன்தாராவும் வச்சிருக்கிறாங்க.